கடகராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தமும் வயிறும் தான். டிப்ரெஷன் கண்டிப்பாக அது ஏற்படும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுக்குங்க. அடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சர்ப கோளாறு, சர்ப தெய்வ வழிபாடு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது, திருப்பாம்பரம், காலஸ்திரி, இது போல் சர்ப கோயிலுக்கெல்லாம் போங்க. புத்தூரில் அம்மன் கோயில், இதெல்லாம் நல்லது நடக்கும். கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக படிப்படியாக முன்னேற்றம், மன அழுத்தம் தீரும். பழைய கடன்கள் பைசல் செய்யலாம், புது கடன் வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும், மரண பயம் நீங்கும். இந்த டே கேர் சர்ஜரி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கும் உண்டு. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். மே மாதத்துக்குள்ளே சுபகாரிய தடைகள்லாம் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம். ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். புதன்கிழமை மட்டும் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடும் எலுமிச்சை பழ ஊறுகாவும் வாங்கி கொடுத்தீங்கன்னா வீண் விரயம் போயிடும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதில் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். பிறருடைய பணம், நகையெல்லாம் டீல் பண்ணக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு ஞாபக மருதி அதிகமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும். வண்டி வாகனம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வண்டி வாகனத்தில் டக்குன்னு எடுத்துருங்க, சந்தோஷமாக இருக்கும். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி வைப்பீங்க. புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் ஆச்சரியமான அளவில் அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மன வருத்தமெல்லாம் தீரும். வழக்கெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக 10 வருஷமாக போயின்னு இருப்பீங்களே, அதெல்லாம் ஒன்று செட்டில்மெண்ட் ஆகிடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும். அதோடு வேணும் என்ன வேணும்? உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் டக்குன்னு ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்குன்னு பிடிச்சின்னு போயிடுறது கடகத்துக்கு ஜெயம் ஏற்படும்.